குட் Good மார்னிங் morning, சார். வெரி sir. குட் மார்னிங் சார். Morning, sir. சார் மேடமுடைய ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்ட் இருந்தது. Yes, sir. லைவ் அட்டன் இருந்தாலும் அஹ், ஒரு சில விஷயம் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். வெரி குட். மேடம் சொன்ன மாதிரி அடிக்கடிக்க கேளுங்க அப்படின்னாங்க. உண்மைதான் சார் அது. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. ஒரு சில விஷயம் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல உட்காரோம். திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் சார். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. கண்டிப்பா இனிமேல் டார்கெட் ஆடியன்ஸ் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இது நம்ம அடிக்கடி நம்ம கேட்க தான் ஒவ்வொரு விஷயங்கள் புதுசு புதுசா கேட்கற மாதிரியே இருக்கு சார். அன்னைக்கும் நான் கேட்டேன், திரும்பியும் கேட்கறோம். இதே விஷயம் 2-3 வாட்டி நம்ம சில விஷயங்கள் மேடம் சொல்லியிருக்காங்க. அத நிறைய உள்வாங்கிட்டு தான் சார் இருக்கேன். இதுல என்ன சொன்னாங்கன்னா, டார்கெட் ஆடியன்ஸை நோக்கி போனோம். நம்ம கையில இருக்கிறது ஒரு இரிடியமும் பொக்கிஷம் நம்ம கையில வச்சிருக்கோம். அதை நான் டெய்லி நம்ம ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணுன்றத நம்ம கத்துக்கணும் சார். கத்துட்டு நம்ம அதை பேசணுன்றத தெளிவா மேடம் கொடுக்குறாங்க. இதுல இனிமே நியூட்ராசிட்டிகளை நோக்கி தான் நம்ம வேர்ல்டே போக போகுதுன்றது வேர்ல்டு ஆர்கனைசேஷனே சொல்லுதுன்றதையும், அப்ப நம்ம நம்ம கையில இருக்கிறதும் அதே நியூட்ராசிட்டிகள்ன்ற ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் கெமிக்கல் இல்லாதது, அப்புறம் ப்ரூவன் சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் அதெல்லாம் நம்ம ப்ரௌடா நம்ம சொல்லக்கூடாதுன்ற விஷயங்கள் நான் நிறைய அறிவை எடுத்துட்டு இருக்கேன் சார். மெயினா எல்லாரும் சரி, இதுல ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும்னா நம்ம அறிவை எடுத்துக்கணும்ன்றது மேடம் அப்பப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட். செந்தில்குமார், நம்பிராஜன் சார், சரஸ்வதி மேடம். சார் குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். மீட்டிங் மேடமோடது கிருஷ்ணகிரிக்கு நேரில் தான் வர முடியல. அன்னைக்கு நீங்கள் ப்ளே பண்ணும்போது 8 மணி செஷனும் அட்டன் பண்ணோம். பிளான் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பணம் சம்பாதிக்கக்கூடியது எப்படி, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு நமக்கு இதில் நியூட்ரிஷன் எப்படி இருக்கு, அதை எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்றது. சப்ளிமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு நான் என் ஃபேமிலி எல்லாருமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்து தான் நிறைய பேத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களாவே எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது இதில் மற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மற்றவங்க கிட்ட போய் சொல்றது இல்லை. இருந்தாலும் ஹெல்த்துக்கு தான் இதில் நாங்கள் ஃபேமிலியாக எடுத்துட்டு இருக்கோம். அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டும் இருக்கோம் சார். இன்னும் நான் நிறைய வெளியில் போகணும். இப்போதான் நான் போயிட்டு டீம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். மேடம் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போல்டாக பேசணும் அப்படின்னா, அதை பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி அவங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுலையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க நம்ம நம்பிக்கை வச்சா போதும், எல்லாருமே இதில் வருவாங்க. ஆரோக்கியமாகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான பிளானும் இதில் அருமையாக இருக்குங்க சார். கண்டிப்பாக நான் அதை செய்வேன் சார். ஓகே, தேங்க்யூங்க சார். கிரேட். தேங்க்யூ. அடுத்தது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இல்லை, இப்போ இந்த 1000-2000 ரூபாய்க்கு எடுக்கிறத விட முதல் மாதம் பண்ணா 5000-6000 வரும். 2வது மாதம் 30,000, 25,000, 3வது மாதம் 90,000 சொல்லி பண்ணாவே கண்டிப்பாக ஆடியன்ஸ் வரும். கண்டிப்பாக ப்ராஸ்பெக்ட் எடுக்கலாம் சார். அதை சொல்லியே பண்ணோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆமா, அதுதான் போய் மேடம் நாங்கெல்லாம் போயிட்டு ஒரு 1-to-1 போனோம். ஸோ அவர் இமீடியட்டா ராஜேந்திரன் சார் டீம்ல இமீடியட்டா 300 பிவி பேசி அடுத்த நாளே 300 பிவி அவர் வாங்கிட்டாரு. இப்போ இந்த வாரத்துல அவருடைய பார்ட்னர்ஸ் 4 பேரையும் 300 பிவில கொண்டு வந்துடுறாரு. மேக்சிமம் இந்த மாசத்திலேயே அந்த 23 பேரையும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் டார்கெட் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட ஒர்க் பண்ண ரெடியா இருக்கிறாங்களோ, யார் டார்கெட் ஆடியன்ஸா மாற ரெடியா இருக்கிறாங்களோ, மேடம் அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு மேடமும் நானும் தயாரா இருக்கும். ஸோ இது முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட நம்ம யோசிக்கிறத விட முடியும் நம்புறவங்க கூட போய் ஒர்க் பண்ணலாம்.
ஏன்னா முடியும் நம்புறவங்க சில பேர். ஆனா அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவிட் கிரிபாபு அவர் டீம்ல இன்னொரு 2 நாள்ல ஒரு 10 300 பிவி ஜாயினிங் வருது. ஸோ அது மாதிரி யார் யார் ஃபாஸ்டா இருக்காங்களோ அவங்க கூட ஃபாஸ்டா நம்ம போகலாம். இப்போ உலகம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அது மாதிரி காந்தி சார் பண்றாரு, ராஜேந்திரன் சார் பண்றாரு, நம்பிராஜன் சார் பண்றாங்க. இந்த நாள்ல இன்னைக்கு நாளைக்குள்ளே அவர்கிட்ட 4 ஜாயினிங் வருது 300 பிவி. ஸோ இது எல்லாமே நடக்குது. எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணல. இன்னைக்கு மார்னிங் செஷன் வர்றவங்களே ஒரு 3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க, 3-4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேடம் திரும்ப திரும்ப இந்த இதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணமே இன்றைக்கு டீம் விக்டரி. அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பிவி, ஒரு 50 பிவி, ஒரு 30 பிவி எப்போ வருதோ வரட்டும், செய்யறவங்க செய்யட்டும். நான் இப்பவும் சொல்றேன், யாரோடையும் கோவிச்சுக்கிட்டோ யாரோடையும் வருத்தப்பட்டோ நம்ம இந்த பிசினஸ் நான் பண்ணல அப்படின்னா நம்ம தான் முட்டாள். தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு. நான் தான் முட்டாள். டீம்ல மனிதர்களுக்கிடையே 1000 பிரச்சனை வரும், 1000 ஈகோ வரும், 1000 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா கடவுள் உங்களுக்கு அழகான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. வெஸ்டீஜ் 13 வருஷமா நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் எந்த விதமான மனக்கசப்புகளோ இந்த மாதிரி இதுகளோ, யாரு அப்ளைன் யார் சொன்னாங்களோ அவங்கள விட்டுடுங்க. அதுக்கு மேல அப்ளைன் யாரு? அதுக்கு மேல அப்ளைன் யாரு? நமக்கு யாரு மென்டர்? அவங்கள கெட்டியா பிடிங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணுங்க. அதாவது நம்ம கூட போஸ்ட் கொடுத்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறவங்கலாம் லீடர் இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க மட்டும் லீடரா வருவாங்க. ஏன் அப்ளைன் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஃபாரின்ல வந்தா தான் எங்க கூட போட்டோ எடுப்பாங்க. எங்களோட டீம்னு டவுன்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் வந்தா தெரியாது. இந்தியாவில் வந்தா நான் யாரோ அவங்க யாரோ, அப்படிப்பட்ட அப்ளைன்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம வேண்டாம். நம்மளை நம்பி இருப்போம். விக்டோரியா மேடம் டைரக்டர் ஆன பிறகு அவங்க அப்ளைன் யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ணல. நான் இன்னைக்கு பொதுவெளியில் அதை சொல்றேன். யார் வேணாலும் என்கிட்ட கேட்கட்டும், எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஒரு சிங்கப்பண்ணா நின்று அவங்க இன்னைக்கு ஜெயிச்சு ஒரு டபுள் கிரவுண்ட் டைரக்டர். அவங்க அப்ளைன் அத்தனை பேரை விட லெவல்லையும் சரி இன்கம்லையும் சரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. நான் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து 2012 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க அப்ளைன்லாம் சில்வரு ஸ்டார்னு இருக்கும்போது அவங்க டைமண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்ளைன்லாம் ஸ்டார் ஆகும்போது டைமண்ட் ஆகும்போது இவங்க க்ரௌனா மாறினாங்க. அப்படித்தான் இருக்காங்க. அப்ப இதுக்கு அப்ளைன் சப்போர்ட் வேண்டாம், அப்ளைனுடைய இது வேண்டாம். நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும். இது என்னுடைய வியாபாரம், நான் நாலேஜ் எடுத்துக்குவேன். ரோட்டரத்துல ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு, இல்ல ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு, இல்ல ஒருத்தர் துணி கடை வச்சிருக்காரு. யாருடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது? அவங்க நாலேஜ் எடுத்துட்டு அவங்க பண்றாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், ஒரு 10க்கு 10 ரூம் வச்சு அந்த 10க்கு 10 ரூம்ல என்னென்ன செய்யலாம், எத்தனை பிசினஸ் பண்ணலாம் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸலண்டான விஷயத்த ராஜன் சார் அழகா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை செஞ்சா அது வரும், செஞ்சுட்டு போவோம். அதுக்காக ஏற்ற பேசணும். இப்ப நேற்று நான் 300 பிவி நான் பில் பண்ணிட்டு வந்தேன் என்னுடைய பேர்ல. நான் எனக்கு யாராவது சொன்னாங்களா? இது என்னுடைய வியாபாரம். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் யோசிக்க வேண்டியது இல்லை. என் வியாபாரத்தை நான் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். என்னுடைய வியாபாரத்தை நான் எடுத்து வந்திருக்கேன், செஞ்சிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். அப்ப நம்ம வியாபாரத்தை பார்க்கறதுக்கு நம்ம எங்க யார்கிட்ட போய் பல்லு கட்டணும்? தெரியுதா? இந்த பில்ல 103 பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபருக்காக 100 பிவியா போட்டேன். பேர் தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். ஒரு பில்லும் 3 பில்லும் போட்டிருக்கேன் நான் குரூப்ல. பட் இன்னும் எல்லா குரூப்லயும் போடல, போடுறேன். அடுத்தது பாருங்க, 102 பிவி தெரியுதா? 102 பிவி. அதே ரூபன். டேட் கூட நீங்க மேல பார்க்கலாம். இன்வாய்ஸ் டேட் 7th அக்டோபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சொல்றதை செய்யணும். நம்ம டீமுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அது நம்ம தான் பண்ணணும். இது 100 பிவி.
ஓகேவா? ஓகே கிளியரா? சார். மொத்தம் 306 பிவி. இது எல்லாமே முடியும். இது எல்லாமே மேடம் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும், நம்ம கிட்ட கஸ்டமர் இருக்கணும், அவங்களுக்கு தேவையானதை வாங்கணும். என்ன இப்பவே நான் வாங்கிட்டேன், நேற்றே கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, எடுக்க வேண்டியதை எடுத்தாச்சு. இன்னும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இன்னும் ஆர்டர் கொடுப்பாங்க. இன்னும் இந்த பிவி 300 பிவி 500 பிவியா மாறும். 300 பிவி முடியுமான்னு யோசிக்காதீங்க, முடியும்னு நம்புங்க. பேசுங்க. ஒண்ணு அவங்க கஸ்டமரா இருக்கணும், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா மாறணும், இல்ல டார்கெட் ஆடியன்ஸா மாறணும். அவங்க எப்படி வந்தாலும் சரி, வியாபாரம் நம்ம பேசினாதான் நடக்கும், நம்ம மற்றவங்களை அப்ரோச் பண்ணாதான் நடக்கும். டீம் மீட்டிங், நம்ம டீமை கூப்பிட்டு பேசினாதான் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வெளியே வரும். எதுவுமே இல்லாம நாம அப்படியே உட்காந்துக்கணும், ஆனா எல்லாமே வரணும். எப்படிங்க நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, சார் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் சார், இவங்ககிட்ட சொல்லிட்டேன் சார், அவங்க நம்ம வீடு தேடி காசு எடுத்து வரமாட்டாங்க. அவங்க நம்ம வீடு தேடி, அவங்களுக்கு தெரியாது இன்னும் வியாபாரம் என்னன்னு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோன்னு தெரியாது. இங்க புதையல் இருக்குன்னு புரிஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. புதையல் இருக்குன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த புதையல் எடுக்க ஓடிட்டு இருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க. ஆனா இங்க புதையல் இருக்கா, இதெல்லாம் உண்மையா யோசிக்கிறவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தாங்க மேடம், எப்படி இருந்தது? எல்லாரும் இங்க வந்து வேடிக்கை பார்த்தோம். பட் நான் கூட மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் என்னால போக முடிஞ்சும், என்னால எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தனால நான் ஸ்ரீலங்கா போயிட்டேன். ஆனாலும் அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு வந்து அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவங்க என் பசங்க கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கிறாங்க. அப்ப நான் போய் தான் ஆகணும். அப்ப நானும் ஒய்ஃபும் ஸ்ரீலங்கா போயிட்டோம். பட் அங்கேயும் ஒரு டூர் போனோம், இருந்தாலும் சுவிட்சர்லாந்தை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சுவிட்சர்லாந்து வெஸ்டீஜில் வந்த உடனே நான் பார்த்த நாடு ராஜன் சாருடைய சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு தான் போயிட்டு வந்தார். அப்போ மேடம் கூட எந்த டூரும் போகல. ஸோ அந்த சுவிட்சர்லாந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. பரவாயில்ல, அடுத்த வருஷம் நான் தனியாக கூட ஃபேமிலியோட போயிட்டு வருவேன். அந்த நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டீஜில் நம்ம இருக்கிறோம், நம்ம உழைக்க தயாராயிட்டோம் அப்படின்னா வெஸ்டீஜில் எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்பிக்கையோட செயல்படுங்க. வெஸ்டீஜ்ன்ற அந்த உலக அதிசயம் நீங்க எதையுமே இன்னும் சரியா புரிஞ்சுக்க, இன்னும் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் விற்கிறதுல, ஒரு சோப்பு விற்கிறதுல இன்னும் இருக்கிறோம். ஆரம்ப காலத்துல அதுதான் எல்லாரும் பண்ணோம். ஆனா இன்னைக்கு அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ராஜன் சாருடைய இன்னைக்கு ஒரு சிஎன்டி, உமன் சிஎன்டி இருக்கு. நான் அதுக்கான இதுதான் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். இன்னைக்கு எல்லாருமே அந்த உமன் சிஎன்டி அவசியம் வாங்க. நான் சென்னையில் இருக்கிற நண்பர்கள் யார் வந்தாங்களோ வரலையோ, நீங்க வந்து அங்க உட்காருங்க. அது உங்களுக்கான, அதாவது இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, நம்ம குடும்பத்தினுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நடத்தப்படக்கூடிய சிஎன்டி. வந்து பாருங்க, எத்தனை சிங்க பெண்கள் எத்தனை லெவல்ல இருந்து படிச்சவங்க, படிக்காதவங்க, 3 டிகிரி முடிச்சவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, 3ஆம் கிளாஸ் படிக்காதவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாங்க வெஸ்டீஜ். இன்னைக்கு குவாலிபிகேஷன் என்ன? வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவங்க மட்டும்தான் இதை ஜெயிப்பாங்க. வேற எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. பேசிக் குவாலிபிகேஷன், பேச தெரிஞ்ச, சாப்பிட தெரிஞ்ச அத்தனை மனிதர்களும் இதை செய்யலாம். பேச தெரியாதவங்க கூட செய்யறாங்க. அந்த மாதிரி டிசேபிள் நம்ம நண்பர்கள் கூட நல்லா பண்றாங்க. அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? நேற்று முந்தா நாள் கூட நான் வந்து ஒரு 1-to-1 போகும்போது, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்ப கேட்கல. ஆனா அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கவே ரொம்ப கோபமா வருது, வெறுப்பா வருது. ஏன் இப்படி எங்களை வெறுப்பேத்துறீங்கன்னாங்க. என்னம்மா என்னன்னா ஸ்டார் குரூஸ்ன்றீங்க, சுவிட்சர்லாந்துன்றீங்க. நான் உன்னை கூட்டு போறேம்மா, நான் சொல்றதை செய், நான் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேன், நீ வராத, நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் சொல்றதை மட்டும் செய், ஜூம் மீட்டிங்லாம் பார்ப்பேன், அது போதுமா. அவங்க தொடர்ந்து பார்த்தாங்கன்னா, நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணாங்கனாலே வந்துருவாங்க. ஸ்டார் குரூஸ் கப்பல்ல நம்ம கூட வந்துருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. அப்ளைன்னு சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. காலையிலே ஜூம் மீட்டிங் கேட்டீங்களா, அதுல என்ன சொல்றாங்க அதை ஜஸ்ட் ஆக்ஷன்ல கொண்டு போங்க. ஏங்க, நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் 2 தாங்க நடக்கும். ஒண்ணு வேணும்னு சொல்லுவாங்க, இல்ல வேணான்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது நடக்குமா?
உங்களை வேற ஏதாவது பண்ணிடுவாங்களா? அடிப்பாங்களா, குத்துவாங்களா, வெட்டுவாங்களா? ஆனா நம்ம ஏன் பயந்து போய் இருக்கிறோம்? சார் எனக்கு பேச தெரியாது சார், எங்க அப்ளைன் வரல சார், அதான் சார் நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியும் திரும்பி வராதுங்க. இன்னைக்கு உங்க வயசு 40, இன்னும் 7 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு வாரம், 30 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாசம், 365 நாள் ஒரு வருஷம் போயிட்டே இருக்கும். வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 4 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, அந்த வயசும் போயிடும். உங்க வயசும் 40 வந்து 45 ஆயிடும், 45 வந்து 50 ஆயிடும். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்டேஜ்ல வெறுப்பாயிடும். நீங்க எந்த ஒரு வேகத்தோட வெஸ்டேஜ் ஆரம்பிச்சீங்களோ அதே வேகத்தோட செயல்படுங்க. நிச்சயமா எல்லாரும் ஜெயிக்க முடியும். இப்போ நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல ஒவ்வொரு மாசமும் நடக்கக்கூடிய உமன் சிஎன்டிக்கு நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் வந்து பாருங்க. அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாருங்க. அந்த எக்ஸைட்மெண்ட், அங்க நடக்கக்கூடிய ட்ரூ ஸ்டோரி, சக்சஸ் ஸ்டோரி, அதை கேட்கும் போது நமக்குள்ள இன்னொரு புத்துணர்ச்சி வருது. நான் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர், 17 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன், 2 கார் வாங்கிட்டேன், இதெல்லாம் எனக்கு இல்ல. இன்னும் நம்ம சாதிக்கல, இன்னும் நம்ம நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. இந்த சகோதரிகள்லாம் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறாங்க, அப்ப இன்னும் நம்ம நிறைய இன்னும் சாதிக்கணும் அப்படின்ற வேகம் வருது. அங்க உள்ள வந்தா தாங்க வரும், அங்க வந்தா தான் கிடைக்கும். அசோக் சார் அழகா சிஎன்டி பண்றாரு, அப்ப சிஎன்டி பண்ண கத்துக்கலாம். அடுத்தது நம்ம ராஜன் சாருடைய க்ளோசிங் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது இல்லாம அந்த லேடிஸ் வரக்கூடிய அத்தனை பேருடைய டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன், சக்சஸ் ஃபார்முலா டீம்ல. ஆனாலும் நேர்ல வரும்போது கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் இன்னும் அதிகம். 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரபு சார் போயிட்டு அவங்க டீமை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நேற்று கூட அதை ஷேர் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி நேரில் வாங்க எல்லாரும். அது இல்லாமல் இன்றைக்கு ஈவினிங் நம்ம ராஜன் சாருடைய இன்னொரு எக்ஸலண்டான ட்ரைனிங் இருக்கு, அதையும் எல்லாரும் கட்டாயம் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை வரும். காலையில மேடமுடைய ட்ரைனிங் பார்த்தது எப்படி இருந்தது? பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். இன்னைக்கு லைவ் ட்ரைனிங் இருக்கு. சென்னையில முடிஞ்சவங்க ஆபீஸ்க்கு வாங்க, முடியாதவங்க லைவா பாருங்க. ஓகேவா? ராஜன் சார்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல சாதனைகள் பண்ணவங்க, பல ட்ரைனிங் பண்ணவங்க, பல பேருடைய சக்சஸ் ஸ்டோரியை பார்த்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஸ்டோரி கொடுத்துட்டு இருக்கவங்க. அவங்களுடைய ஸ்டோரி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. அப்ப அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமா அதுல கிடைக்கும். இப்போ மேடம் ஒரு லேடி லெஜெண்ட், அவங்க கொடுக்குற அவங்களுடைய ட்ரைனிங்லயும் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு லீடர் ராஜன் சார் கிடைச்சிருக்காங்க, நல்ல ஒரு மென்டர் விக்டோரியா மேடம் கிடைச்சிருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். தட்ஸ் ஆல். ஸோ இதையும் பாருங்க. வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தா நீங்க சொல்லலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் இப்பதான் உள்ள வந்தேன். இது மேடமோட ட்ரைனிங் இன்னைக்கு இருக்கா சார்? 3 to 5? இல்ல சார், இல்ல இல்ல. இருந்தா இதுதான நோட்டீஸ் எப்போ வந்திருக்கும். அதுதான். ஏன்னா ஆக்சுவலா சிஎன்டி மேடம் தான் பண்ற மாதிரி இருந்தது. ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. சார் வந்த உடனே அது அதுல சில மாற்றங்கள் ஆயிடுச்சு. மேக்சிமம் சனிக்கிழமை மேடமுடைய அந்த ஒரு லீடர்ஸ் மீட்டிங் மாதிரி ஆபீஸ்ல இருக்கும். ஓகேங்க சார். அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது சனிக்கிழமை ஆயுத பூஜையா இருக்கு, ஆபீஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஆயுத பூஜையா இருக்கு, அதனாலதான் என்ன பண்றது, இல்ல நெக்ஸ்ட் மண்டே வச்சிடலாமா அப்படின்னு மேடம் நானும் நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா, ஆபீஸ் இருக்கான்னு பாக்கணும், 2வது மக்கள் வருவாங்களான்னு பாக்கணும். அதனால மண்டே வச்சிடலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். தேங்க்யூ சார். 14th. ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்க
ஃபீட்பேக் கொடுக்கறதா கொடுக்கலாம். இப்போ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கிடையாது சார். இல்லை சார், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கிடையாது அப்போ. ஆமா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இல்லை சார், மார்னிங் ஓகே சிஎன்டி மட்டும்தான். சரி சார். ஓகே ஓகே சரி. சரியா? ரைட். வேற ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ லீடர்ஸ். எல்லாம் அதாவது இந்த 300 பிவியை பற்றி யாராவது நிறைய பேசுவீங்க சார், நான் பண்ணிட்டேன், நான் பண்றேன், நான் 300 பிவி வாங்கிட்டேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கணுங்க. யார் யாரு 300 பிவில பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்திருக்கோ அவங்க எல்லாம் 300 பிவியை ஃபர்ஸ்ட் வாங்கிடுவாங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது என்னால முடியும், ரைட், நான் முதல்ல வாங்குறேன். இப்போ இந்த 3 இன்வாய்ஸும் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன். நான் நேற்று வாங்கிட்டேன்னு 306 பிவிக்கு இன்வாய்ஸ் காட்டினேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க ஜெயதி சார். சார் குட் மார்னிங் சார், பிரபு பேசுறேன் சார். இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த 6 மந்த்க்கு முன்னாடி சார், நான் இப்போ இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ, அதனால நான் இங்க வந்திருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா 300 பிளான்லாம் இல்லை அப்ப. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரம் பில் பண்ணுவேன் சார். என்னோட இதுலயே வந்து 300 பிவிக்கு மேலேயே நான் எடுப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி இந்த ஆஃபர்லாம் விட்டாங்க கோவா இதுக்கு, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த 6 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதை முடிச்சேன். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் சில இதுங்களை பொறுத்து தான் சார். இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, நான் அங்க அப்பதான் சார் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட குரூப்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, முதல்ல 2ஆம் தேதி ஆன உடனே நான் போய் இன்வைஸ் பண்ணிடுவேன். கரெக்டா ஒரு 11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்பவே போய் இன்வைஸ் பண்ணிட்டு இமிடியேட்டா குரூப்ல போட்டோ எடுத்து போட்டுருவேன். அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க, சாரே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லுவேன் போட்டோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து நான் போட்டோ எடுத்து போடுங்க அப்படின்றத இன்னும் சொல்லாம இருக்கேன். ஏன்னா நான் செய்யாம சொல்ற மத்தவங்களுக்கும் நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதை போட்டோ போடுங்கன்ற அவங்க, ஆனா போடுறது இல்லை. பண்ணிட்டு இருந்தாலும் சில பேர் போட மாட்டேன்றாங்க. ஹோம் மீட்டிங் போனாலும் போட்டோஸ் போடுறது இல்லை. ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹோம் மீட்டிங் நடந்தாலும் சரி, இப்ப சென்ட்ரல் மேடம் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங்க்கு முத போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு அதை வீடியோலாம் போட்டு இது பண்ணதும் நான் தான் பண்ணேன். நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் சார். இனிமேவும் இப்ப நான் நேற்று சண்டே தான் போய் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய வெளியில போயிட்டு டீமை டெவலப் பண்ணி புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணி இதே மாதிரி போட்டோ எடுத்து இன்வைஸ் நான் போடுவேன் சார். ஓகே, அதாவது நீங்க செஞ்ச அதே வேலையை திரும்ப செய்யுங்க. நம்ம திரும்ப எந்த செய்ய ஊர்ல இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல சார், நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோன்றதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க சார். இல்ல அந்த ஊருன்றதை விட அதான் நான் இப்ப மாறி, இப்ப டெய்லி மார்னிங் செக்ஷன் கேட்க என்னோட மனநிலையும் மாறிட்டு நானும் வந்து அதே மாதிரி மாறி பழைய இது வந்து அதை விட இன்னும் சிறப்பா பண்ணுவேன் சார். வெரி குட். என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பிரபு சார் நான் சொல்றேன். அதாவது நம்ம எத்தனை மாசம் எத்தனை வருஷம் எந்த ஊர்ல இருந்தோன்றது இல்ல, நம்ம புதுசா இருக்க ஏரியால கூட நம்ம எல்லார்ட்டையும் பேசலாம். அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருப்பா அவரு புதுசா வந்திருக்காருங்க, ஆனா அவர் ஏற்கனவே அங்க இருந்து பர்கூர்ல இருந்து வந்தாருங்க, ஆனா இன்னைக்கு வந்து இங்க வந்து ஒரு நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு மனுஷன் அப்படின்ற அந்த இதை கொண்டு வாங்க. சரிங்க சார், பண்ணுவோம் சார். இவங்க எல்லாம் கேட்பாங்களா, சொல்லுவாங்களா, நம்மகிட்ட நல்ல ஒரு பிளான் இருக்கு, நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு சார், இதை செஞ்சா இது கிடைக்கும் சார், என்கிட்ட 10 பைசா தர வேணாம் சார், கூட வாங்க சார், நீங்க வாங்குங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க, நீங்க பேசுங்க, நீங்க இந்த ஊர்ல நீங்க தான் ஒரு முக்கியமான ஆளுன்னு எனக்கு தெரியுது, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு பேசுங்க. அவருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அதாவது யாரு அங்க முக்கியமான ஆளோ அவங்கள முதல்ல உள்ள கொண்டு வாங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை எலி மாதிரி இருக்க ஆளுகிட்ட கொடுத்து மேல கொடுக்கறத விட சிங்கம் மாதிரி இருக்க ஆளுகிட்ட கொடுத்து கீழே கொடுக்கறது ஈஸி. அதான் டார்கெட் ஆடியன்ஸ். அந்த 300 பிவிக்கு தகுதியான ஆளுங்க யாரு, போய் பேசுங்க. சார் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு சார், கிளீனா பிரிண்ட் அவுட் எடுங்க, தைரியமா பேசுங்க. நம்ம யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் பொய் சொல்லல. இன்னைக்கு ஏமாத்துறவெல்லாம் 14 ஐடி 40 ஐடி போடுறான், தைரியமா போய் போடுறான். 40 ஐடி போட்டா கூட 10 ரூபா வராது வெளியே, ஆனா போடுறான். அவங்க எல்லாம் போடுறாங்க. அப்ப நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்க? யார்கிட்ட வேணாலும் பேசலாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இன்னைக்கு அந்த மனநிலைக்கு வாங்க. பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? இருக்கு. ரைட், செய்யுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு போன் கால், ராங் கால், அவங்கள நான் டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்தினேன்.
அவங்க 300 பிவிக்கு ரெடி ஆயிட்டாங்க. கேட்ட ரெண்டே கேள்விதான். 5 மாசத்துல 4 மாசத்துல உங்களை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறேன், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? நான் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணுவேன் சார். 4 மாசத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் உங்களால? ஒரே கேள்வி. நான் 2 லட்சம் ரூபாய் பண்றேன் சார். சரி, ஆரம்பத்துல ஒரு 10,000 ரூபாய் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்க. எனக்கு நீங்க 4 மாசம் 10,000 வாங்கணும். உங்க பார்ட்னர்ஸ் ஒரு 4 பேரை கொண்டு வாங்க இந்த மாசம். அவ்வளவுதான். ஈஸியா பண்றாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யார் வருவா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் தேவை இருக்குங்க. நிறைய பேர் வெறியோட இருக்காங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி ஆளுங்களை தேடுறதே இல்லை, பேசுறதே இல்லை. பாவம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கஷ்டப்படுறவன் தான் செய்வான், வாழ்ந்து கட்டவன் தான் செய்வான். நம்ம இறங்கணும், பேசணும். எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட அக்ரில ப்ராடக்ட் இருக்கா? இருக்கு. 300 பிவி இல்ல, ஒரு ஆளுக்கு 500 பிவி கொடுக்கறதுக்கு ப்ராடக்ட் இருக்கு. இல்ல நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் இருக்கா? இருக்கு. ஒரு ஒபிசிட்டி ஆளு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் 150 பிவி. ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்கு, இல்ல அவங்களுக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, அந்த வீட்டுக்கு மட்டுமே போயிடும் 10,000 ரூபாய் ப்ராடக்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த்தை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா பேசலாம், தைரியமா பேசலாம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ஷியலா அவங்களுக்கே 10,000 ரூபாய் போயிடும் பில்லு. 300 பிவி எல்லாம் ரொம்ப அசால்ட்டா வருங்க. நீங்க பேசி பாருங்க. பேசி பார்த்தா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரதான் தெரியும். நீங்க பேசினாதான் எக்ஸ்பீரியன்ஸே வரும். பேசாம இருந்தீங்கன்னா எப்படி அந்த 300 பிவி நீங்க முதல்ல வாங்குவீங்க? உங்களுக்கு நம்பிக்கை வந்தாதானே வாங்குவீங்க. அந்த 4 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சாம்பியன்ஸ் டேல சௌஜன்யா மேடம் சொன்னது, 15 நாளா என்னுடைய வீடு கிரக பிரவேசம், அதுக்காக நான் வந்து 15 நாளா ஒர்க் பண்ணல. ஆனா ராஜன் சார் கொடுத்த அந்த 300 பிவி பிளான்ல என் டீம்ல 15,000 பிவி எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. நான் ஃபீல்டு ஒர்க்கே போகல 15 நாள். ஆனா போன மாசத்தை விட இந்த மாசம் 15,000 பிவி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி நடந்தது? அது எப்படி அப்படின்னா, நாங்க முதல்ல எங்க லீடர்ஸ் எல்லாரையும் 300 பிவி வாங்க சொன்னோம். அந்த 300 பிவியை வாங்கி லீடர்ஸ் ரெடியானால் மட்டும்தான் டீமுக்கு சொல்ல முடியும். நான் வாங்காமே என் டீமுக்கு நான் 300 பிவி வாங்கிங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது வாங்கி அந்த 300 பிவியை எப்படி யாராவது கேட்டாங்கன்னா, அந்த 300 பிவி எப்படி சார் வாங்குனீங்க? எப்படி சார் அந்த 300 பிவி யூசேஜ் இருக்கா? இருக்கு. அந்த 300 பிவி எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க? பேசினா தானே கஸ்டமர்ஸ் வருவாங்க. நம்ம வீட்டை சுத்தி எத்தனை பேருக்கு ஆயில் கொடுத்துருக்குறோம்? எத்தனை பேருக்கு சானிடரி நாப்கின் கொடுத்துருக்குறோம்? எத்தனை பேருக்கு ஸ்பைரல்லாம் அலோவேரா கொடுத்துருக்குறோம்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம். LRG9 இன்னைக்கு பிளட் கிளாட் ஆகிறதுனால ஆளுக்கு அங்க சின்ன வயசுலயே இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் மக்களை எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கு. LRG9 கொடுத்து பாருங்க, பிளட் தின்னாயிடும், நல்ல ரத்த ஓட்டம் சீரா ஓட ஆரம்பிக்கும், எந்த பிரச்சனையும் வராது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். மாசம் சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சார் குட் மார்னிங். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓ நியூஸுக்கு முதல்ல LRG9ம், ஓ நியூஸுக்கு வந்து வெஸ்லிம் ஷேக்கும் ஒரு ஃபேமிலியில எடுக்க ஆரம்பிச்சாங்கனாலே 300 பிவின்றது சர்வசாதாரணமா அவங்க ஓ நியூஸ்க்கே வந்துடும். இவங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விற்கிறது சொல்றதுன்றது வந்து அடுத்த கட்டம், அடுத்த லெவல். அது அவங்களுடைய ஓ நியூஸுக்கே LRG9ம் ஷேக்கு ஒருவேளை ஃபுட்டுக்கு பதிலா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது ஹெல்த்தி டின்னராவோ எடுக்க ஆரம்பிச்சாங்கனாலே இந்த 300 பிவி வாங்குறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமா வந்துடும். பட் இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க, எத்தனை லீடர்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் கொஸ்டின் மார்க். அதான் சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க ஹெல்த் மேல நம்ம அக்கறையா பேசுவோம். அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நிறைய பேர் சப்ளிமெண்டே இன்னும் எடுக்காம இருக்காங்களா? அவங்கள எல்லாம் என்ன சொல்லுவீங்க? சார் 2 வருஷமா இருக்கேன் சார், 6 மாசமா இருக்கேன் சார், 1 வருஷமா இருக்கேன் சார், ஆனா சப்ளிமெண்டே எடுக்கல சார். நான் வாங்கி வித்துருவேன். ஆமா. அப்ப அந்த மனநிலையில உங்களால பேசவே முடியாது, உங்களால மற்றவங்க பேசவே வாய் வராது. யூஸ் பண்ணா இன்னைக்கு வந்து இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா ரவிச்சந்திரன் சார் ஷேக்கை எப்படி குடிக்கணும், ஷேக் கூட என்னென்ன கலந்து குடிக்கணும், அதை எந்தெந்த நேரத்துல குடிக்கணும்ன்றத தெளிவா கொடுத்துருவாங்க. நாளைக்கு வேணா அந்த செஷனை வச்சுக்கலாம்.
நாளைக்கு மேடமுடைய மீதி இதை முடிச்சுட்டு வச்சுக்கலாம். எதுக்காக சொல்ல வரேன், அதாவது இன்னைக்கு வந்து அவர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 500 பிவி பர்ச்சேஸ் பண்றவங்க. ஏன்னா அந்த மாதிரி நாங்க வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 300 பிவி கான்செப்ட் வரும் முன்னாடி நாங்க 300 பிவி மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கோம், 400 பிவி வாங்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியல. இது மற்றவங்க வாங்குறதும் பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. அதனாலதான் அசால்ட்டா பேசிட்டு இருக்கோம். நான் என் பேர்ல 300 பிவி வாங்கினா என் பையன் பேர்ல 200 பிவி வாங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்ய முடிவு பண்ணிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம செய்யணும் முடிவு பண்ணிட்டோம்னா நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் தானாவே வரும். நீங்க இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி வெஸ்டீஜில் இருக்கிற அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தானாவே பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு சினிமா பார்த்தா நம்ம வாய் பேசுது, ஒரு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டா தானா பேசுது, ஒரு துணி கடையில போய் துணி வாங்கினா பேசுது, ஒரு நகை கடையில போய் நகை வாங்கினா பேசுது. அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனா நாம நம்ம வெஸ்டீஜ் ப்ராடக்டை யூஸ் பண்றதுனால, நாம பேசுறதுனால நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது, அவங்களுடைய பொருளாதாரம் வளருது, அவங்க நம்மளோட ஃபாரின் ட்ரிப் போறாங்க, அது எல்லாமே நமக்கும் கிடைக்குது. மகிழ்வித்து வாழ், மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற அந்த வார்த்தைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்றவங்களுடைய அதாவது இன்னொரு சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ், மற்றவங்களுடைய வெற்றியில நம்ம வெற்றி. அப்ப இது மாதிரி ஒரு கான்செப்ட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் பேச மாட்டேன். பாண்டியன் சாருடைய ஒரு டெமோ செமையா இருந்தது. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த அந்த டெமோ மட்டும் நான் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இதெல்லாம் வேணும். ஆனா நான் ரொம்ப ரசிச்ச ஒரு டெமோ. சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். புரியுது. ஜிபேல போட சொல்லிருக்காங்க பையன். சொல்லுங்க சார். சார் என்ன சார் டெமோ எல்லாம் போட்டு காட்டுறீங்களா சார்? நல்லா, அதாவது காட்டுங்க சார். சார் ரியல் லீடர்ஸ் அப்படிதான் இருக்கணும் சார். எல்லாம் உங்க குரல் வச்சுதான் சார், உங்க வார்த்தை வச்சுதான் சார். அதாவது அப்படிலாம் இல்ல சார். அதாவது என்ன ஒண்ணுன்னா சில விஷயங்களை நம்ம வந்து எப்பவுமே நல்லது செய்யும் போது எல்லாரையுமே பாராட்டணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு விஷயமே சார் ஒரு முறை சொன்னா வார்த்தை, பல முறை சொன்னா மந்திரம். அது அடிக்கடி கேட்க நம்ம மைண்ட் அப்படியே பதிவாயிடுது சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல நிறைய பஞ்ச் டயலாக் எல்லாம் சொல்றீங்க சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சாதிக்கணும் சார், அதுக்கு வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் சார். இறைவன் பிரபஞ்சம் உடனே கொடுக்கும் சார். கண்டிப்பா சார். சரி, உங்களை ஸ்கிரீன்ல பாருங்க. ஓகே சார். ஒரு வீட்டுல கழுவினா பக்கத்துல பின்னாடி ஒரு அம்மா, பின்னாடி பக்கத்துல ஒரு பாப்பா போன அரிசாண்டெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு பார்த்தோம். பின்னால 2 பேர் கடாய் வச்சு நின்றுக்கிறாங்க. ஏன்னா எங்குடுக்கு எங்க பாப்பா தான் இருக்குது, அது கொடுக்க களி குத்தியா பளிச்சுன்னு ஆகுதியா, எங்களுக்கு பாரு என்ன சோப்பு உடல கரையான இது ஆகுது, வரல இது மட்டும் எப்படி வருது திருக்குன்னா திருக்குல்ல. ஒரு வீட்டுல கழுவினா பக்கத்துல பின்னாடி ஒரு அம்மா, பின்னாடி ஒரு பக்கத்துல ஒரு பாப்பா களி குடுத்துறியா அப்படின்னா அவ்வளவு பார்த்தோம். பின்னால 2 பேர் கடாய் வச்சு நின்றுக்கிறாங்க. ஏன்னா எங்குடுக்கு எங்க பாப்பா தான் இருக்குது, அது கொடுக்க களி குடுத்துறியா பளிச்சுன்னு ஆகுதியா, எங்களுக்கு பாரு என்ன சோப்பு உடல கரையான இது 6 லிட்டருங்களா? எவ்வளவு டெடிகேஷனான ஒரு டெமோ சார். ரியலி நீங்க தான் இன்னும் தரணும். கிரேட்
உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் டீம் விக்டரி சார்பா. தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ விக்டர் மேடம். அதான் இதான் லீடர்ஸ். அதாவது என்ன செய்யணுமோ அதை சொல்ல மாட்டாங்க, செய்வாங்க. நிறைய பேருடைய டெமோ அதாவது வருது, நானும் பாக்குறேன். பட் இதுல இருந்த அந்த இன்வால்வ்மெண்ட், அவங்களோட மக்களா நம்ம பழகுறது, அதை கீழே உட்கார்ந்து அதை கரெக்டா பண்ணி காட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கலை. இதுதான் அவங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே செய்வாங்க, கேட்பாங்க. கிரேட். இது நேற்று தான் அந்த வீடியோ பார்த்தேன். அதை இமீடியட்டா யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிட்டேன். உங்க புகழ் உலகம் யூடியூப் வரைக்கும் போயிடுச்சுங்களா? யூடியூப் வரைக்கும் போயிடுச்சுங்களா? அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். சரி சார், சரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். சார் எவ்வளவு மகிழ்ச்சியா எவ்வளவு ஆனந்தமா அதை ரசிச்சு அவர் வந்து சொல்றாரு. சூப்பரா இருக்கு சார். இல்ல அதுதான், அதாவது அவர் செஞ்சு காட்டுற நிறைய பேர் செஞ்சு காட்டுவாங்க. ஏதோ வேண்டா வெறுப்பா, ஏதோ தேவையில்லாம ஏதோ செஞ்சு காட்டணும்ன்ற மாதிரி செஞ்சு காட்டுவாங்க. கடமைக்காக. சரிங்க, அதுதான் தி கிரேட் சக்சஸ். சூப்பர். நிச்சயமா உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வந்து நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்க வாய் முகத்தை கண்டிப்பா பலிக்குது சார். ரைட், முழு மனதோட செஞ்சுட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ரூபன் சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் சார், குட் மார்னிங் சார். கோவிந்தராஜ் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஆல் லீடர்ஸ் குட் மார்னிங். அற்புதமா தேய்ச்சிங்க பாத்திரத்தை. அவரு பாத்திரத்தை தேய்க்கலங்க, எல்லாரும் மனசுல இருக்கிற சில அழுக்குகளை எடுத்துட்டாரு. வெஸ்டீஜ் மேல இருந்த அழுக்கெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டாரு. சுத்தம் பண்ணி அவங்களுக்குள்ள வெஸ்டீஜ் முழுமையா உள்ள கொண்டு போயிட்டாரு. கொண்டு வந்துட்டு ஐடி போட்டாச்சு, பர்ச்சேஸும் பண்ணிட்டோம் சார். சார் அந்த அளவுக்கு டெமோ பண்ணும்போது அப்புறம் ஐடி போடாம வந்தீங்கன்னா அப்புறம் என்ன சார் இருக்குது? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ சார் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. சூப்பரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கீங்க, நல்லா டெமோ பண்ணிருக்கீங்க. இதே விஷயத்த கோவிந்தராஜ் சாரு அக்ரில பண்றாரு. ஆமா சார். அதாவது ஒரு நெல் வயல், அத தோட்டத்துக்காரர் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம், நான் இதுல விளைய வச்சு காட்டுறேன்ட்டு அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது அந்த நெல் வயலை திருப்பி கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அதுல அந்த கூறு 11-12 கூறு வந்தது இல்ல சார்? இல்ல சார், அதிகமா வந்தது. அது 24க்கு மேல இருந்தது. 24 கூறு, அதாவது அதான் 10, அதாவது 5-6க்குள்ள இருந்தது. 24 கூறு கொண்டு வந்து அது அந்த அளவுக்கு விளைச்சலை கொண்டு வந்தாரு. ஏன்னா அது விவசாயிகளே என்கிட்ட சந்தோஷமா ஷேர் பண்ணாங்க அந்த விஷயத்த. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல டேலண்டா இருக்கீங்க. உங்களுடைய திறமை எதுல இருக்கோ அந்த திறமைய நீங்க முழுமையா செயல்படுத்துங்க. முழுமையா உங்க டீமுக்கு கத்து கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் டீம் விக்டரியில் இருக்கிற மார்னிங் செஷன்ல வர்ற அத்தனை பேருக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுதான் நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே நம்ம டவுன்லைன் தெரிஞ்சதுன்னா, நம்ம டவுன்லைன் நம்மளை விட பெஸ்டா இருந்தாங்க அப்படின்னா தி பெஸ்ட் டீம் நம்ம டீம் தான். புரியுதா? எங்க டவுன்லைன் பெரிய ஆளா ஆயிடுவாரோ, அவர் நமக்கு முன்னாடி கிரவுண்ட் முடிச்சிருவாரோ, நமக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் வாங்கிடுவாரோ, அந்த பயம் வேண்டாம். வாங்கட்டும், தப்பு இல்ல. அது மாதிரி 10 பேரை ரெடி பண்ணீங்கன்னா அவர் 2 லட்சம் ரூபாய் வாங்கும்போது உங்க இன்கம் 10 லட்சம் ரூபாயா இருக்கும். அப்ப நம்ம டீமுடைய குரோத், நம்மளுடைய குரோத், நம்ம டீம் யார் வேணாலும் வளரட்டும், எவ்வளவு வேணாலும் வளரட்டும். அவங்க ஏன்னா ஒருத்தரை உருவாக்க தெரிஞ்ச உங்களுக்கு 10 பேரை உருவாக்க தெரியாதா? உருவாக்குங்க, பல பேரை உருவாக்குங்க. உங்க டீம்லயே பல பேரை உருவாக்குங்க. எல்லாரும் உங்களை விட பெஸ்டா வரட்டும், தப்பே கிடையாது. அதுதான் எதிர்பார்க்கிறோம். ஓகே பாண்டியன் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஆல் லீடர். தேங்க்யூ. சரி, பாண்டியன் சாருடைய இந்த லிங்க் வந்து நம்ம 300 PV ஸ்டார் குரூஸ் குரூப்புக்கு வந்துரும் சார். எங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் பாப்பாங்க சார். பாக்கட்டும், தப்பே கிடையாது. அதாவது உங்க வீட்டுக்காரருடைய உழைப்பு எப்படி இருக்குன்னு உங்க ஒய்ஃப் பாக்கணுங்க. அவங்க பாத்துறாங்க சார், வீட்டுல பாத்துட்டாங்களா? வீட்டுல பாத்திரம் கழுவ சொல்லிடுவாங்க. எப்படி சார்? சார் ஒரு விஷயம் சார், நான் அவர் கூட நிறைய போயிருக்கேன் சார். நான் அவர் கூட இதுக்கு போயிருக்கேன். நானு
கமலமூர்த்தி முதல்ல அவர் போனதும் நான் அவர் சொல்ற வார்த்தை சார், லேடிஸ முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும். நான் அவர் கூட போயிருக்கேன் அவர் வெஸ்டேஜுக்கு. ஏன்னா முதல்ல வந்து இப்ப நம்ம ஜென்ஸ் கிட்ட பேசும்போது லேடிஸ் தான் அதெல்லாம் வேணாம் செய்யாதீங்க, ரொம்ப காசு ஜாஸ்தி ஆகுது, என்னத்துக்கு அந்த வேலை அப்படின்னு அவங்க முதல்ல அவங்க டைவர்ட் பண்ணிடுவாங்க. அதனால அவங்கள முதல் பிடிக்கணும், லேடிஸை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடை எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் கடை இது கேட்டுருவாரு சார். அவரு லேடிஸ ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. ரொம்ப கிரேட் கிரேட், கரெக்ட் தானே? அதாவது டிசிஷன் மேக்கர் யாரோ அவங்க சரியாயிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அதான் சார், ரொம்ப சூப்பர் சார். நான் அவரோட டவுன் லைன் சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறேன் சார் நான். ஓகே, உங்க அப்ளைன்ட் வந்து சீக்கிரமா நீங்களும் அதே கத்துக்குங்க. கண்டிப்பா சார். கிரேட் சார். பாண்டியன் சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூடா தமிழ்மா, தேங்க்யூடா. தமிழ் மேடம் 2 வாரமா பேசாம இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய இந்த இத காட்சியை பார்த்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க சார், எப்படி இல்ல போன் சார் நானு அதனால சார் வரல. பாருங்க, அவங்க போன் வீக்கா இருந்தது கூட இன்னைக்கு சரியாயிடுச்சு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாங்களும் ஒரு வீட்டாண்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடு தொடக்க லிக்விடு பண்ணோம், பண்ணிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம 2 இது பண்ணோம். நானும் வானம் வாங்கி கடை வாங்கி பண்ண பின்னாடி சார் மாதிரி பண்ணதுனால அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார். அதனால சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ தமிழ். கண்டிப்பா கண்டிப்பா உங்களை பார்த்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நிறைய பேர் பேசணும்னு நினைச்சு பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தேங்க்யூ. எனக்கு தெரியாது, பாண்டியன் சார் சொல்லி கொடுத்ததான் சார் எனக்கு உண்மையில அதை புரிஞ்சுதே. விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க சார். கண்டிப்பா அது வெளியே கொண்டு வந்து கண்டிப்பா ஒரு உண்மை சக்சஸ் ஆகணும் சார். தேங்க்யூ சார். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பாண்டியன் சார் வந்து அவருடைய உழைப்பு வந்து மிக பெரிய உழைப்பு சார். இது அவர் மாதிரிலாம் டெடிகேட்டா யாரும் பண்ண முடியாது. எவ்வளவு டெவலப்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் சார் வந்து அந்த அளவுக்கு 100%க்கு 200% அவர் உழைப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அவர் உழைப்புக்கு மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவார் சார். வாழ்த்துக்கள் சார், அவருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அவருடைய உழைப்பு மட்டும் இல்ல, அவர் உற்சாகமா ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துக்கிறத நான் பாக்குறேன். கோவால அவருடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கிருஷ்ணகிரியில நேர்ல தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நிச்சயமா அந்த சந்தோஷமா இந்த வியாபாரத்தை செய்யறவங்க வெற்றி அடைகிறது உறுதி. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏதோ அப்ளைனுடைய தொல்லைனால வந்து உட்கார்ந்துக்கிறோம் மீட்டிங்ல, அப்ளைன் கூப்பிட்டாரு வந்தோம் இல்ல, அந்த இன்வால்வ்மெண்ட். சார் வந்து அந்த ட்ரைனிங்ல அவரு ஃபேமிலியோட வந்திருந்தா கூட அவ்வளவு இன்வால்வ்மெண்டா அந்த ஃபேமிலிய அந்த ட்ரைனிங் அவர் பார்த்ததை கவனிச்சாரு. ஸோ அந்த ட்ரைனிங்ல ஒவ்வொருத்தரும் உட்காந்து அவங்க எவ்வளவு இன்வால்வ்மெண்டா கவனிக்கிறாங்கன்ற ஒரு ட்ரைனிங் மீட்டிங்கை கவனிக்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல லீடர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை ரிசீவ் பண்ணுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணாதான் நம்ம வெளியே பேச முடியும். ஏதோ பேருக்கு ட்ரைனிங் வந்தேன், அங்க வந்து போனை நோண்டிட்டு இருந்தேன், போனை பார்த்துட்டு இருந்தேன், வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன்னாக்கா பேரளவுல தான் நம்ம அங்க இருப்போம். பட் அங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நமக்குள்ள போகாது. அது மாதிரி இப்போ மார்னிங் செஷன்ல கூட நிறைய பேர் ரொம்ப, அதாவது முடிஞ்ச பிறகு எனக்கு தனியா கால் பண்ணி பேசுறாங்க. சார் இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த அதாவது ஒரு 10 மணிக்கா பேசுவாங்க. அப்போ காலைல என்னால பேச முடியல சார், சாரி சார்ன்னு பேசுவாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ட்ரைனிங்ல இன்வால்வ்மெண்ட் இருந்தால் போதும், உங்களுடைய வெற்றி தானா வரும். ட்ரைனிங்ல இன்வால்வ்மெண்ட் இருந்ததுன்னா அடுத்தது ஆக்ஷன்ல கொண்டு போங்க. ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருக்கட்டும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை மைண்ட்ல நம்ம இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க, வாய்ப்பு இருக்கு. சார் அவரு வேற டீம் டவுன் லைன் தான் கூட சப்போர்ட் பண்ணுவார் சார். அவரு தங்கமான மனுஷன் சார். அவரும் நான் வண்டியில போகும்போது ரொம்ப ஜோக் பண்ணுவாரு, வெஸ்டேஜ் ரொம்ப எளிமையா ஆக்கிடுவாரு சார். உண்மையில நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கோவால இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் பேசுறேன் அப்படின்னா, ஆமா சார், அதுக்குதான் ஸ்டார் குரூஸ் கப்பல்ல எங்க கூட வாங்க அப்படின்னு சொன்னது. என்ன காரணம்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அவரு தாய்லாந்து வரல, தாய்லாந்து வந்த நண்பர்களுக்கு தெரியும்.
இப்ப தாய்லாந்து வந்ததுல கோவிந்தராஜ் சார் இப்ப உள்ள இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த நம்ம டீமோட நம்ம ஜாலியா போகும்போது இருக்கக்கூடிய அந்த இது கோவாவுக்கு போகும்போது அதே மாதிரி நாங்க மேடம் டீம்ல இருந்து நம்ம எல்லாரும் ஒன்னா போகும்போது அது ஒரு ஜாலி. என்ன அப்படின்னா நம்ம டீம் அப்படின்னும் போது நம்ம ஃபேமிலியோட போன மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஃபேமிலி எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒன்னா. ஆனா இப்ப அந்த மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒன்னா போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல அப்படி போனாங்க. சித்தப்பா சித்தியில இருந்து மாமா அத்தை எல்லாரும் ஒன்னா போன காலங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு உடன் பிறந்தவர்களே ஒன்னா போறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா வெஸ்டீஜில் இருக்கிற ஃபேமிலி எல்லா சகோதர சகோதரிகளும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா போறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ மேடமுடைய ட்ரைனிங் நாளைக்கு கண்டினியூ ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.